புறையேறத பத்தி, கண் துடிக்கிறத பத்தி சொன்னோனே நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, "அதெல்லாம் ஓகே. ஆனா விக்கல் எடுத்தா நம்மள யாரும் நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டவுடனே எனக்கு ஒரு புது கவிஞனோட கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு. "ஒருவேளை நமக்கு விக்கல் எடுத்தால் நம்மை யாரோ நினைக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மையாக இருந்தால், என் காதலி நான் ஒவ்வொரு நொடியும் நினைப்பதற்கு விக்கி விக்கியே செத்திருப்பாள்" அப்படின்னு எழுதியிருந்தாரு. உண்மைதான் அது. யாரோ நினைக்கிறதுனால விக்கல் வரல. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கும்போது நம்முடைய மார்பு பகுதி விரிஞ்சு, நம்ம மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய நுரையீரல், அதை ஒட்டி இருக்கக்கூடிய சவ்வு மாதிரியா இருக்கக்கூடிய உதரவிதானம் விரிஞ்சு, குரல் நாண்கள் வழியா உள்ள வரக்கூடிய மூச்சுக்காற்று அழுத்தம் குறைந்து நுரையீரலுக்குள்ள போறதுனால சுவாசம் தடை இல்லாம சீரா நடைபெற்றுட்டு இருக்கும். இதே நம்ம பதட்டமா, ஏதாவது உணவு அதிகமா சாப்பிடும்போது, சூடா சாப்பிடும்போது, டென்ஷன் காரணமா அந்த குரல் நாண்கள்லயும், உதரவிதானத்திலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நமக்கு விக்கலா உருவெடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மூச்சுக்காட்டுல ஏற்படக்கூடிய தடை தான் விக்கலா வருது. சோ இது திடீர்னு ஒரு அதிர்ச்சி காரணமாவோ, ஏதாவது உணவு சாப்பிடும் போதோ, தண்ணி குடிக்கும் போதோ, இது மாதிரி உரசி ஏற்படக்கூடிய இந்த விஷயத்த வேற ஏதாவது ஒரு செயல்பாட்டின் காரணமாகவோ, இல்ல சிறிது நேரத்துல நம்ம மூச்சு சாதாரணமா மாறும்போது, இயல்பாகவே அது சரியாகிவிடும். ஆனா இதுவும் கூட அப்பப்ப விக்கல் வந்தா பரவால்ல. விக்கல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 4, 5 மணி நேரம் விக்கல் வருது, விடாம வருது அப்படின்னா, நிச்சயம் மருத்துவர்கிட்ட போணும். ஏன்னா உடம்புல கல்லீரல் அலர்ஜி ஏற்பட்டிருந்தாலோ, இல்ல அல்சர் மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலோ, அதன் மூலமா உதரவிதானம் பாதிக்கப்பட்டு குரல் நாண்கள் இருக்கக்கூடிய பாதிப்பின் காரணமா விக்கல் வரலாம் அப்படின்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க. சோ விக்கல் வந்தா யாரும் உங்கள நினைக்கல. நீங்க உங்க உடம்ப பத்தி சரியா அக்கறையா நினைக்கல. அதனால தான் வருது.